ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திரு ஜுபேர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். ஜுபேர், குட் மார்னிங். மீண்டும் உங்களோட இணையத்துல மகிழ்ச்சி. நம்ம தேர்தலுக்கு முன்பு இந்த ஒரு ப்ரீ போல் சினரியோல பேசின விஷயம் ஒரு போஸ்ட் போல் ரியாலிட்டியா வருது நம்ம பார்க்கின்றோம். காங்கிரஸ் டிவிகே கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சுன்னு பார்க்கலாமா? காங்கிரஸ் உடைய ஆதரவோடு தான் டிவிகே ஆட்சி அமைக்கிறது. ஒரு புதிய சூழல் இல்லையா தமிழ்நாட்டுல? கண்டிப்பாக அப்படிதான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆனா ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா அவங்க வந்து என்டிஏ அலையன்ஸ் இருந்து வரக்கூடிய யாரையும் நீங்க வந்து அலோவ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க, ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. அப்படிங்கும் போது ஒரு ஐஎம்எல் நிலைப்பாடு இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து நாங்க வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற மாட்டோம், தாவேக்காவுக்கு ஆதரவு இல்லைங்கிற நிலைப்பாட்டை ஐஎம்எல் எடுக்கிறாங்க. அப்படிங்கும் போது ஒரே ஒரு சீட் அதுல ஷார்டேஜஸ் வருது இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு 5 இருக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு 4 இருக்கு, 9 சீட்டு, 2 விடுதலை சிறுத்தைகள் 11 சீட்டு. தேவைப்பட்டா தேமுதிகவும் அவங்க ஒரு சீட்டு கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஐஎம்எல் இல்லாம திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் சேர்ந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் போக போகுது. இது ஆல்ரெடி விசிகாவை பொறுத்த வரைக்கும் இந்த காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கிற ரிஸ்க் அனலைஸ் பண்ணுவோம். இந்த நீங்க சொல்ற காம்பினேஷன்ல விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் இவங்க எல்லாம் உள்ள வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, தேமுதிக உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க. நிச்சயமாக ஒரு இயல்பா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பேட்டர்ன் அனலைஸ் பண்ணா கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில பங்கு கொள்றது இல்லை. அவங்க வந்து அவங்களே ஒரு கூட்டணி அமைத்து உருவாக்குற கேரளா இல்ல பெங்காலை தவிர மற்ற இடங்கள்ல தேசிய அளவுல உங்களுக்கு வாய்ப்பு வந்த போது கூட அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. ஒருவேளை கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாங்க ஆதரவு தர்றோம், ஆனா வெளியில இருந்து ஆதரவு தர்றோம் அப்படின்னா அது ஒரு சிக்கலான நிலைப்பாடுதான். நிறைய அவங்களுக்கு அழுத்தம் இருக்கும். இல்ல இதை ஏற்றுக்க முடியாது, இது முதலாளித்துவ நடவடிக்கை அப்படின்னு அவங்களுக்கு தினந்தோறும் சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்ல, கண்டிப்பா அது ஒரு சிக்கலான ஒரு கவர்மெண்டா தான் இருக்கும். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. எவ்வளவு நாளைக்கு போகுங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் நிலைப்பாடு வேற, தாவேக்காவின் நிலைப்பாடு வேற. தாவேக்கா என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது, எந்த மாதிரியான கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண போகுது, எதை ரன் பண்ண போறாங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல், அப்புறம் இருமொழி கொள்கை, இந்த மாதிரி ரீலிமிட்டேஷன், இதுல எல்லாம் அவங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிற ஒன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லல. இப்ப காங்கிரஸ் நிலைப்பாட்டை அவங்க ஏத்துக்குருவாங்களா, இல்ல தாவேக்கா நிலைப்பாட்டை காங்கிரஸ் ஏத்துக்குருமா அப்படிங்கறதெல்லாம் சிக்கல் இருக்கு. இப்போதைக்கு இந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றதுக்கு அவங்க சப்போர்ட் கொடுப்பாங்க. அது ரொம்ப நாள் போகுமாங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஓகே, இதுல ஒரு சிக்கல் தேமுதிக இப்ப காங்கிரஸுக்கோ விசிகாவுக்கோ மத்தவங்களுக்கோ அமமுக வருதுல பெரிய சிக்கல் இருக்குமா? ஏன்னா அமமுகவை அவங்க ரொம்ப நெகட்டிவா பார்த்தது இல்லை, இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையான உறவு அவங்களோட இருந்திருக்கு. அப்படிங்கும் போது அமமுக ஒருவேளை வந்துச்சுன்னா அதை அவங்க வேண்டாம்னு நினைப்பாங்களா? இல்ல, ஒருவேளை அமமுக டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான். ரொம்ப ஒரு பார்த்திருக்கோம் பொதுத்தளங்கள்ல, ரொம்ப ஒரு இது இல்லாம எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடிய ஒரு நபர் தான் அவரு. அப்படிங்கும் போது அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிற போகுதுங்கிறது தெரியல. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.